2013ஆம் ஆண்டில் ஐஐடி நுழைவுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத நெல்சன் என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் போட்டித் தேர்வுகளில் தவறான பதில்களுக்கு மதிப்பெண்களை குறைக்கும் நெகட்டிவ் மார்க் முறையை முழுமையாக அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் மனுதாரர் தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் அருள்மொழியுடன் நமது செய்தியாளர் தமிழரசி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் விறுவிறுப்பு பேட்டிக்காக மேற்கொண்ட நேர்காணலை தற்போது பார்க்கலாம். மருத்துவம், ஐஐடி இப்படியாக தொடங்கி அது இப்போ பார்த்தீங்கன்னா நீதிபதி தேர்வு வரைக்கும் வருது. அப்போ எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு தேர்வு முறையை எப்படி பண்ணுறாங்க? அப்போ தேர்வு எழுதுகிறவருடைய மனநிலையில் ஒரு பெரிய அச்சம், இது சரியோ தப்போ, இது சரியா அப்படின்னு தோணுனா கூட நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக இருங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்துக்கு மாணவர்களை ஆளாக்கக்கூடாது. அதனால் என்ன ஆச்சுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீட்டில் வந்த பிறகு இதில் நம்ம மார்க் வாங்க முடியாது அப்படின்னு பயந்து எழுதுகிறவங்களுடைய எண்ணிக்கையே குறையுது. அப்போ தேர்ச்சி பெறுகிறவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் குறையுது. இதுக்காகவே ஒருத்தர் வாழ்க்கையில் படிச்சுட்டு +2ல் மார்க் வாங்கணுன்னா அதில் மார்க்கு கம்மியாக வாங்கி நம்ம என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி எழுதுகிறவங்க இதுலேயும் தேர்ச்சி அடைய முடியாது, வாங்கின மார்க்கும் கம்மியாக இருக்கும். அப்போ மற்ற காலேஜுக்கு டிகிரிக்கு போகணுன்னா அதுக்கும் அவங்களுக்கு இடம் கிடைக்காது. இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலையும் மாணவர்களுக்கு கொடுமை, மன உளைச்சலை உண்டாக்கி கொண்டிருந்தது. இங்கிலாந்தில், ஆஸ்திரேலியாவில், ஜெர்மனியில், கனடாவில், ரஷ்யாவில் அந்த நாடுகளில் போடுறாங்க, நீங்கள் இப்படி பதில் சொல்லுங்கன்ற அந்த கைட்லைன்ஸோட there is no negative marking, you try the best guess அப்படின்னு மாணவர்கள் உற்சாகப்படுத்துகிறாங்க. ஆனால் ஏன்னா அவங்க எல்லாரும் படிக்கணும், கொஞ்சம் சிரமப்படுறவங்களையும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமாக இருக்குது. நம்ம கல்விக் கொள்கைங்கிறதே படிக்க வரவனெல்லாம் ஒதுக்கணும், நீ எல்லாம் படிக்க வராத, உனக்கெல்லாம் எதுக்கு இந்த படிப்பு, இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு அளவுகோல் வச்ச மாதிரி கோச்சிங் சென்டரில் போய் லட்சங்களை கொட்ட முடியாத பிள்ளைங்களுக்கு எதுக்கு, உனக்கெல்லாம் எதுக்கு இந்த ஆசை அப்படின்னு கூட நேரடியாக கேட்கலாம் போல இருக்குது. அப்படி மாறிக்கிட்டு இருக்குது இந்தியாவில் சூழ்நிலை. சரியாக எழுதுனதுக்கு வாங்கின மதிப்பெண்லேருந்து அதை குறைக்காதீங்க. இது ஒரு நீதி நியாயம் தெரிஞ்சு அந்த படிக்கிற பிள்ளைங்க யாரோ, எந்த ஜாதியோ, பணம் இருக்கோ இல்லையோ, அந்த பிள்ளைங்களுடைய மனநிலையை பற்றி கவலைப்படுற அன்புடைய இரக்கமுடைய எல்லாருக்கும் இது புரியும். அதெல்லாம் இல்லை, இந்த இரக்கத்துக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது, நாங்கள் சூப்பர் பவர், அதனால் நாங்கள் சூப்பர்மேன்களை மட்டும்தான் வச்சுக்குவோம், நீங்கள்லாம் ஏன் வாழ்கிறீங்கன்னு கேட்கக்கூடிய எண்ணம் படைத்தவர்களுக்கும் அல்லது உண்மையிலேயே இது திறமைன்னு அப்பாவித்தனமாக நம்புகிறவங்களும் இப்படி சொல்கிறாங்க. அவங்க அப்பாவியா இல்லை ஆதிக்க எண்ணம் கொண்டவர்களா அப்படிங்கிறது நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இந்த வழக்கு போட்ட அந்த தம்பி நெல்சன் பிரபாகர் அந்த ஐஐடிக்குள்ளே போகலை, பரவாயில்ல, அவன் தைரியமாக வேறு கல்லூரியில் படித்து இன்றைக்கி அவர் என்ஜினியர் ஆகிட்டார், வேலை கூட போயிருக்கலாம். ஆனால் இந்த 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 அரசியல் நிகழ்வுகளில் நகர்வுகளில் அலக்கழிஞ்சு அந்த இறந்து போன அனிதாவை தான் நான் நினச்சிக்கிட்டேன். ஒருவேளை அந்த பெண் இருக்கும்போது நம்மளால் இப்படியான ஒரு முயற்சிகள் செய்ய முடியாமல் போச்சு, அதுக்கு பிறகு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னு இன்னும் பல பேருடைய தற்கொலையை இது தடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுவே இறுதி இல்லை. ஏன்னா கண்டிப்பாக ரயிலில் அன்ரிசர்வ்டு சீட்டில் படுத்துட்டு போகிறவங்களே அவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க மாட்டாங்க, கூட்டம் ஏறுது பாவம் எல்லாரும் உட்காரட்டோன்னு. இந்த மாதிரியெல்லாம் சிஸ்டத்தை வச்சு மற்றவங்கள உள்ளே விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கையில் ஆட்சியும் இருக்குது, ஆதிக்கமும் இருக்குது. அவங்க அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. அப்பீல் இருக்குது, உச்சநீதிமன்றம் இருக்குது, இந்த போராட்டம் தொடரும். இந்த தொடக்கத்தில் ஒரு நல்ல ஒரு ஒளி நமக்கு கிடைச்சிருக்கு, அதுதான் இந்த நம்பிக்கை.